வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு தான். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, எலுமிச்சை அளவு புளியை நாம் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து கொள்ள வேண்டும். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெங்காயத்தை இப்படி நறுக்கி வைத்துக்கொண்டு கத்திரிக்காயும் நறுக்கிவிட்டு தக்காளி பழத்தையும் இதேபோல் நறுக்கிவிட்டு இப்பொழுது நாம் குழம்பை ஒரு கடாயில் தாளிக்கலாம். நாம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ள வேண்டும். நாம் கத்திரிக்காய் குழம்பிற்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளலாம். எண்ணெய் காய்ந்ததும் நாம் கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகத்தை போட வேண்டும். கடுகு பொரியவும் வெங்காயத்தை போட்டு விடலாம். வெங்காயம் பூண்டை போட்டு நாம் 1 நிமிடம் வதக்க வேண்டும். இந்த சமயம் நாம் பெருங்காயத்தூள் போட்டு விடலாம். அது இந்த கத்திரிக்காய் குழம்பிற்கு நல்ல வாசத்தை கொடுக்கும். காய்ந்த மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு விடலாம். இதேபோல் வெங்காயம் வதங்கவும் நாம் எடுத்து வைத்திருக்கும் தக்காளி பழத்தை போட வேண்டும். நாம் தக்காளி பழத்தையும் நறுக்கிய பச்சை மிளகாயும் போட்டு விடலாம். தக்காளி பழம் போட்டு நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கிவிடும். நாம் இந்த கத்திரிக்காய் குழம்பு இப்படி கடாயில் செய்தால்தான் சுவை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் குக்கரில் செய்வார்கள். நாம் பாரம்பரியமான இந்த கத்திரிக்காய் குழம்பு இப்படி ஒரு கடாயில் செய்வதுதான் மிக ருசி அதிகமாக இருக்கும். நமக்கு தக்காளி இந்த அளவு வதங்கியதும் நாம் கத்திரிக்காயையும் போட்டு விடலாம். கத்திரிக்காய் போட்டு நாம் நன்றாக கிளறி விட்டு இப்பொழுது குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, மசால் பொடியை போட்டு விடலாம். நன்றாக நாம் குழம்பு பொடி கலக்கும் வண்ணம் கிளறி விட வேண்டும். இந்த சமயம் நாம் தீயை மிதமான தீயில் வைத்து ஒரு தட்டு போட்டு 10 நிமிடம் சிம்மில் வைத்து விட வேண்டும். நாம் இதனுடன் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சிம்மில் வைத்துக் கொள்ளலாம். இந்த அளவு தண்ணீரே போதுமானது. இப்படி மிதமான தீயில் நாம் ஒரு 10 நிமிடம் வைத்துவிட்டால் கத்திரிக்காய் நன்றாக வெந்துவிடும். 10 நிமிடம் கழித்து நாம் திறந்து பார்த்தோம் என்றால் கத்திரிக்காய் நன்றாக வெந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது கத்திரிக்காய் ஓரளவு வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் புளி தண்ணீரை ஊற்றிவிடலாம். நாம் புளி தண்ணீரை ஊற்றிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிடம் கொதி விட வேண்டும். இந்த சமயம் நாம் குழம்பிற்கு தேவையான கல்லுப்பை போட்டுக்கொள்ளலாம். நாம் இப்பொழுது 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கொள்ளலாம். இந்த கத்திரிக்காய் புளி குழம்பிற்கு நாம் சிறிதளவு வெல்லம் சேர்த்தோம் என்றால் மிக அதிக சுவையாக இருக்கும். இப்பொழுது கொதித்து வரும் வேளையில் நாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் சிம்மில் வைத்து குழம்பை இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது சுவையான கத்திரிக்காய் குழம்பு தயாராகிவிட்டது. இதை நாம் சாதத்துடன் வைத்து சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு மிக அருமையாக இருக்கும். இதை செய்வதும் மிக எளிய முறையில் செய்து விடலாம். இதை சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.